வணக்கம் மாணவர்களே. இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 6 வாயு நிலைமை. இதில் உள்ள புத்தக வினா பார்க்க போகிறோம். அதில் உள்ள 1 மார்க் என்னன்னு பார்ப்போம். சரியான விடையை தெரிவு செய்க. 1வதுக்கு விடை இ. சரியா? அதிக அழுத்தத்தில் மூலக்கூறுகளுக்கிடையே கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்கதன்று. சரியா? 2வது வினாக்கு என்னன்னு பாருங்க. இ, அது ஈ தான். மூலக்கூறுக்கிடையான வர்க்க மூலத்திற்கும் எதிர்விகித தொடர்புடையது. சரியா? வாயுவின் இது 2 மார்க் வினா. சரியா? 2 மார்க்கு மதிப்பெண்கள் வினாலும் இதாக இருக்குது. சரியா? முக்கியமான வினா, கிரகாம் விதி. சரியா? அடுத்து 3. இந்த 3 பாருங்க. இ, அதாவது 3க்கு இ. 4க்கு ஆவண்ணா. 4க்கு ஆன்சரு ஆவண்ணா. 5க்கு விடை 5க்கு ஆ. 6க்கு ஆவண்ணா, பாயில் வெப்பநிலை. 7க்கு விரவுதல். 8க்கு ஆவண்ணா. 9க்கு இ. 9க்கு இ. அடுத்து 10க்கு இ. 11க்கு ஆ. 12க்கு இ, அமோனியா. 13க்கு இது இ. சரியா? 14க்கு இ. சரியா? இ. 15க்கு இ. சரியா? பாஸ்பரஸ். அடுத்து 16க்கு 4. 16க்கு 4னா ஆவண்ணா. சரியா? 17க்கு இ. 18க்கு ஆவண்ணா. 19க்கு ஆ. 20க்கு ஆவண்ணா, அமோனியா. சரியா? 21க்கு இ. 22க்கு அது இ தான். சரியா? 23க்கு இ. 25க்கு இஎன்ஆ. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா புத்தக வினாவை நம்ம படிக்கணும். புத்தக வினாவோட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு உள்ளீடு வினாக்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்த்துருவோம். பாயில் விதி. பாயில் விதிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம சிம்பிளாக எழுதிக்கலாம். கனளவுக்கும் அதன் அழுத்தத்திற்கு எதிர்த்தகவில் இருக்கும். சரியா? கனளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது. இது மட்டும் எழுதினா கூட போதும். சரியா? நல்லா படிக்கிறவங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறையுள்ள வாயு அடைத்து கொள்ளும் கனளவானது அதன் அழுத்தத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது. இது எல்லாம் எழுதலாம். ரொம்ப அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு இது போதும். கனளவு அதன் அழுத்தத்திற்கு எதிர்விகித தொடர்புடையது. சரியா? இதை மட்டும் நம்ம எழுதலாம். வி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எதிர்விகித தொடர்பு பை 1/t. சரியா? அதை அப்படியே போட்டலாம். இது பாயில் விதி. முக்கியமான கொஸ்டின். பாயில் விதி 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க்காக தான் இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதி. இந்த சார்லஸ் விதின்னு பாருங்கள், பக்கம் எண் 179. இதுவும் பாருங்கள், இங்கேருந்து இதுவரை நோட் பண்ணியிருக்கோம். சரியா? இது எப்படி எழுதலாம்? கனளவானது அதன் வெப்பநிலையுடன் நேர்விகித தொடர்புடையது. அதோடு முடிச்சுக்கலாம். சரியா? ரொம்ப ஸ்லோவாக படிக்கவே முடியாதவங்க இதை மட்டும் படித்தா போதும். சரி, இது வி ஈக்குவல் டு கேடின்னு எழுதினாலும் ஓகே தான். இதே போதும். அடுத்து பாருங்கள், கே லூசக்கின் விதி. கே லூசக்கின் விதி. சரியா? இது இந்த இடத்துலேருந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். மாறாத கன அளவில் குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தமானது. இங்கேருந்து கூட நோட் பண்ணலாம். வாயுவின் அழுத்தமானது அதன் வெப்பநிலையுடன் நேர்விகித தொடர்புடையது. அவ்வளோதான். அதன் வெப்பநிலையுடன் நேர்விகித தொடர்புடையது. இதோடு முடிச்சுக்கலாம். பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி. சரியா? இதே நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th படித்தது அவகாட்ரோ கருதுகோள். சரியா? இது சம கன அளவு உள்ள அனைத்து வாயுக்களும் சம எண்ணிக்கையுள்ள
மூலக்கூறுகளை பெற்றிருக்கும். இதோட முடிச்சிடலாம். சரியா? V directly proportional to n. அதோட முடிச்சுக்கோங்க. சரியா? இதை எழுதிட்டு இது எழுதுங்க. அடுத்து நல்லியல்பு வாயுக்கான சமன்பாடு, முக்கியமான வினா. சரியா? இதெல்லாம் நம்ம எழுத விட நம்ம என்ன பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதி, சரியா, இதை எழுதணும். அடுத்து இதெல்லாம் இந்த பேராகிராஃப் எழுதிட்டு நம்ம என்ன எழுதலாம், இது எழுதலாம். அடுத்து கடைசி என்னது, இதோட முடிச்சுக்கிடணும். சரியா? ரொம்ப சிம்பிளானது தான். இது முக்கியமான வினா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன் கூற்று. அதாவது இதுவும் என்னது, ஒன்றோடு ஒன்று வினைபுரியாத வாயு கலவையில் மொத்த அழுத்தமானது அதில் அடங்கியுள்ள ஒவ்வொரு வாயுக்களின் பகுதி அழுத்தங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா? P = P1 + P2 + P3 இசெட்ரா. சரியா? இதை வேணால் நம்ம எழுதிக்கலாம். இது ஒரு முக்கியமான 2 மார்க் வினா, 2 மதிப்பெண்கள் வினாக்கள். சரியா? நமக்கு இந்த டெரிவேஷனையும் சேர்த்து படிச்சுக்கலாம். அதாவது இதுவரை வரும் டெரிவேஷன்னா, இங்கேருந்து இதுவரை வரும், படிச்சுக்கலாம். 2 மார்க்கு இல்லை 3 மார்க்கில் கேட்டால் நம்ம எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், எஃப்யூசன் டிஃப்யூசன். எஃப்யூசன்னா என்ன? சரியா? எஃப்யூசன்னா என்ன, டிஃப்யூசன்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு இடையே வேறுபாடு புக் பேக் கொஸ்டின். இதை மட்டும் படித்தா போதும். சரியா? இப்போ என்ன நோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு உள்ள இடைவெளி, அதாவது இது டிஃப்யூசன், இது என்னது எஃப்யூசன், இதை மட்டும் எழுதுனா கூட போதும். அடுத்துக்கு பாருங்கள், கிரகாமின் வாயு விரவுதல் விதி, பாய்தல் விதி. சரியா? இது ரொம்ப சிம்பிளாக எழுதுனா போதும், இவ்வளோதான். அதுக்கு விரவுதல் வீதம்ங்கிறது 1/√m மோலார் மாசுன்னு சொல்லுவோம்ல, மூலக்கூறு நிறை, அதை அப்படியே எழுதணும். அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கு ஒரே ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது 1வது கணக்குன்னு போட்டிருப்பாங்க. இந்த கணக்கை அப்படியே நீங்கள் புக்கில் உள்ள மாதிரியே என்ன செய்யுங்க, பார்த்துக்கோங்க இந்த கணக்கை. அடுத்து பாருங்கள், அழுத்தத்திற்கான காரணி. இது ஒரு முக்கியமான 2 மார்க் வினா. இது இங்கேருந்து இதுவரையே நோட் பண்ணிக்கோங்க, அழுத்தத்திற்கான காரணி. சரி, அடுத்து நல்லியல்பு தன்மையிலிருந்து விளக்கமடைதல். இதுவும் ஒரு முக்கியமான வினா, இதையும் பார்த்துக்கோங்க. சரியா? நல்லியல்பு தன்மையிலிருந்து குறைவாக எழுதுனா போதும், நமக்கு நம்ம கைடில் கூட இருக்கும். சரியா? அதை ரொம்ப நீட்டாக படிச்சுக்கோங்க. சரியா? இவ்வளவும் தேவையே இல்லை. விளக்கமடைவதற்கு என்ன நிபந்தனை அப்படிங்கிறது எழுதுனா போதும். சரியா? அடுத்து பாருங்கள், அழுத்தத்திற்கான திருத்தம். சரியா? இது சிம்பிளாக இங்கேருந்து எழுதுனா கூட போதும், இந்த படத்தை வேணால் போட்டுக்கலாம், இங்கேருந்து எழுதுனா போதும். அழுத்தத்துக்கான திருத்தம் இதோட முடிஞ்சிடு. சரியா? அடுத்து கன அளவுக்கான திருத்தம். இது ஃபுல்லாக கூட எழுதிக்கலாம், இங்கேருந்து நோட் பண்ணி, கன அளவு இங்கேருந்து நோட் பண்ணி இதுவரையும் முடிச்சிடலாம். சரியா? அடுத்து நம்ம வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷனை எழுதுனா போதும். சரியா? அடுத்து இதெல்லாம் ஒரு முக்கியமான கொஸ்டின், காலேஜிலலாம் கேட்டிருக்காங்க அடிக்கொருக்கா. நமக்கு இப்போ 1 மார்க்கு 2 மார்க்கு இதிலேருந்து கேட்காங்க. இந்த 1 மார்க்கு இதில் கேட்டாங்க. சரியா? கன அளவு வீச்சு குறைகிறது. அதாவது இந்த வெப்பநிலையில் CO2ங்கிறது என்னாகும், அதாவது CO2ங்கிறது வாயுங்கிறது நீர்மமாக மாறும். சரியா? இந்த வெப்பநிலையில். சரியா? தனி சுழி வெப்பநிலையுமாங்க. சரியா? இது முக்கியமான வினா, இதை பார்த்துக்கோங்க. சரியா? இதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சு படித்தா நல்லா ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், வான் டெர் வால்ஸ் மாறிலிகளிலிருந்து நிலைமாறு மாறிலிகளை தருவித்தல். நம்ம வீடியோவே இதுக்கு போட்டிருக்கோம். சரியா? ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான், ஆனால் இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல். சரியா? பெருக்கல் கம்பாரிசன், இவ்வளோதான் வரும். இதை மட்டும் ஈஸியாக படிச்சிடலாம். சரியா? நம்ம என்ன கண்டுபிடிப்போம், விசி கண்டுபிடிப்போம், பிசி கண்டுபிடிப்போம், ஃபைனலாக டிசி கண்டுபிடிப்போம். அவ்வளோதான், விசி பிசி. அடுத்து பாருங்கள், ஜூல் தாம்சன் விளைவு.
ஜூல் தாம்சன் விளைவு திரவ நிலையில் வாயுக்களை திரவமாக்கும் முறை ஜூல் தாம்சன் விளைவு. சரியா? அழுத்தப்பட்ட வாயுவானது இதுதான். அழுத்தப்பட்ட வாயுவானது எங்கேருந்து இங்கே இதுவரை எழுதுனா போதும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா தனிச்சுழி வெப்பநிலைம்பாங்க. தனிச்சுழி வெப்பநிலை இதில் தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை கீழ் ஒரு வாயு ஜூல் தாம்சன் விளைவிற்கு உட்படுகிறதோ அவ்வெப்பநிலை எதிர்மாறு வெப்பநிலை. எதிர்மாறு வெப்பநிலை. எதிர்மாறு வெப்பநிலை என்றால் என்ன? அதுக்கு ஈக்குவேஷனும் இருக்குது. அதை அப்படியே நம்ம என்ன செய்யலாம், அந்த டார்க் லைனில் உள்ளதை படிச்சுக்கலாம். சரியா? சரி, அடுத்து வாயுக்களை திரவமாக்க பல்வேறு முறைகள் பயன்படுகின்ற லிண்டே முறை. அடுத்து என்ன முறைன்னு இருக்குன்னு பாருங்கள். கிளாட் முறை, வெப்பமாறா செயல்முறை. இதெல்லாம் நம்ம இந்த தலைப்பையாச்சும் என்ன செய்யணும், அட்லீஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சரியா? அடுத்து நம்ம முக்கியமான வினான்னு பார்த்தீங்கன்னா நல்லியல்பு வாயுவிற்கும் இயல்பு வாயுவிற்கும் இடையே உள்ள வேறுபாடு. இது ஒரு முக்கியமான வினா. சரியா? நம்ம கைடில் கொடுத்துருப்பாங்க, அதை நீட்டாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம புக்குலேயும் இது புத்தக வினா தான்.